அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நிறைய சகோதரிகள் என்னிடம், அக்கா தினமும் தவறாமல் இறைவார்த்தை வாசிப்பது எப்படி? நாங்க சில நாட்கள் பைபிள் படிக்கிறோம், ஆனா தொடர்ந்து எங்களால தினமும் படிக்க முடியல. அதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதற்கான பதிலை தான் இன்றைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் ஏன் இறைவார்த்தை வாசிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுவோம். இரு மனிதர்கள் சந்திக்கும் போது ரெண்டு பேரும் பேசுறாங்க, ரெண்டு பேருக்குள்ளே இன்டராக்ஷன் நடக்குது அப்படின்னாதான் அந்த உரையாடல் முழுமை அடைகிறது. அதே போல நாமும் ஆண்டவரோடு பேச வேண்டும், ஆண்டவரும் நம்மோடு பேச வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளுக்கும் நமக்குமான உறவு முழுமை அடைகிறது. ஜெபிப்பதன் மூலம் நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம். இறைவார்த்தை வாசிப்பதன் மூலம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அப்பொழுதுதான் நமக்கு அது ஆசீர்வாதமான உரையாடலாக இருக்கிறது. அதனால் நாம் தினமும் தவறாமல் இறைவார்த்தை வாசித்து தியானித்து ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது இறைவார்த்தை தினமும் தவறாமல் வாசிப்பதற்கு எனக்கு தெரிந்த சில வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. முதலாவது, இறைவார்த்தை வாசிப்பதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். காலையிலேயோ மத்தியானமோ அல்லது இரவு படுப்பதற்கு முன்பதாகவோ ஒரு டைம் நீங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். அதிகாலையிலே அல்லது காலை நேரத்திலே எழுந்தவுடன் இறைவார்த்தை வாசித்து தியானிப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இறைவார்த்தை இவ்வாறாக கூறுகிறது, அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். ஆம், அதிகாலை நேரத்திலே நாம் இறைவார்த்தை வாசித்து தியானித்து அந்த நாள் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும். உங்களுக்கு காலையில படிக்க முடியல அப்படின்னா நீங்க மத்தியானமோ இல்ல இரவு படுப்பதற்கு முன்பதாகவோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதுக்காக ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இறைவார்த்தை வாசிப்பதற்கு என்று ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். பைபிளை கையில எடுத்து அந்த இடத்துல உட்கார்ந்திருந்து அமைதியா இறைவார்த்தை வாசித்து தியானிக்க வேண்டும். மூன்றாவது, ஒரே நாளையில நிறைய படித்து விடணும் என்று நினைக்க கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் இல்லைன்னா ஒரு தலைப்பு எடுத்து அதற்கு கீழே உள்ள வசனங்களை வாசிச்சு தியானிக்கலாம். உங்களுடைய விருப்பப்படி ஒரு அதிகாரம், 2 அதிகாரம் இல்ல 3 அதிகாரம் எதுனாலும் ஃபிக்ஸ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அப்ப டெய்லி அதை தவறாமல் படிச்சு தியானிச்சு வருங்க. நான்காவது, இறைவார்த்தை வாசிப்பதற்கு முன்பதாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் இறைவார்த்தை வாசிக்க வேண்டும். நாம் வாசிக்கிற அந்த இறைவார்த்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தூய ஆவியானவருடைய துணையை வேண்டி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்து நாம் வாசிக்கிற இறைவார்த்தை புரிந்து கொள்வதற்கான அறிவை கொடுப்பார். ஐந்தாவது, நாம் வாசித்த இறைவார்த்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்து தியானிக்க வேண்டும். நான் வாசித்த இறைவார்த்தையின்படி வாழ்கிறேனா, அல்லது இந்த இறைவார்த்தை நான் எப்படி என்னுடைய வாழ்வில் பயன்படுத்த முடியும், செயல்முறைப்படுத்த முடியும் என்பதை நாம் தியானிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு கற்று தருவார். ஆறாவது, ஒரு பைபிள் ரீடிங் பிளான் வைத்துக் கொள்ள வேண்டும். தினமும் ஒரு அதிகாரம் படிக்கலாம், இல்லைன்னா 2 அதிகாரம் படிக்கலாம். அப்படி ஒரு வருஷத்துல முழு பைபிளையும் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா தினமும் 4 அதிகாரங்கள் படிக்கணும். இந்த 4 அதிகாரங்கள் படிப்பதற்கு எப்படி 20 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷம் படித்தா மட்டும் போதாது, அது தியானிக்க வேண்டும். அது தியானிப்பதற்கு ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் ஆகும். அதனால நீங்க அரை மணி நேரத்துல இருந்து 40 நிமிஷம் ஒதுக்கி வைத்து உங்களால முடியும் அப்படின்னா டெய்லி 4 அதிகாரங்கள் படிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு அதிகாரம் தான் படிக்க முடியும்னா நீங்க அப்படியும் படிக்கலாம். ஆனா தினமும் தொடர்ந்து படிக்கணும். உங்களுக்கு ஏதாவது பைபிள் ரீடிங் பிளான் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஏழாவதாக, நம்முடைய போன்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. நிறைய பேர் மொபைல் ஆப்ல இருந்து பைபிள் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மொபைலை திறந்தாலே நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதனால மொபைல்ல இருந்து படிக்கிறதை தவிர்த்து விட்டு பைபிளை கையில் எடுத்து படியுங்க. அது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும். இந்த 7 ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. தினமும் தவறாமல் இறைவார்த்தை வாசிப்பதற்கு இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். மறுபடியுமாக அந்த 7 ஸ்டெப்ஸ் ஒருக்கா உங்களுக்காக சம்மரைஸ் பண்றேன். முதல்ல, ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, தினமும் ஒரு அதிகாரமோ 2 அதிகாரமோ உங்களுடைய வசதிக்கு ஏத்தாப்புல ஃபிக்ஸ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நான்காவது, சிறிய ஜபத்தோடு இறைவார்த்தை வாசிக்க வேண்டும். ஐந்தாவது, வாசித்த இறைவார்த்தையை தியானிக்க வேண்டும்.
6வது ஒரு பைபிள் ரீடிங் பிளான் வைத்துக் கொள்ள வேண்டும். 7வது மொபைல்ல இருந்து பைபிள் படிக்காம பைபிளை கையில எடுத்து அதுல இருந்து இறைவார்த்தை வாசிக்கணும். இந்த 7 ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கட்டாயமா உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, வீடியோவை ஹைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் என்பதை எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ அண்ட் காட் bless you.